அனைவருக்கும் வணக்கம். சீடைக்கு சீரியல் இன்றைக்கி என்ன பிரமாணிச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மீனா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாருமே கோயில் வாசலில் பூக்கடையில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தங்கச்சி சீதாக்கு வந்து ஃபோன் வருது. அருண் தான் பேசுகிறாரு. கங்க்ராட்சி, இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன், உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க போதாம்ல, அதனால் ரொம்ப கங்க்ராட்சி, நீங்கள் பரவாயில்ல தைரியமாக செயல்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கே இருக்குது அப்படிங்க, வேறு எங்கே, பூக்கடையில் தான் கோயில் வாசலில் அப்படிங்கிறாங்க. சரி நான் வர்றேன் அப்படின்னு. எதுக்கு, அதில் வேண்டாம் அப்படின்னா, இல்லை நான் உங்கள் காட்ட உங்கள் அம்மாட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கடுத்து சீதா வந்துட்டு, அக்கா எப்படியாவது அருணை பற்றி மச்சாங்கிட்ட பேசி நீ தான்க்கா எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும், எங்கள் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க அம்மா பேசாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நீ சண்டை ஏற்படுத்தாது, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல விட்டுரு, நீ இனிமேல் இந்த அருண் கூட பேசுகிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு பூ ஆர்டர் கொடுக்கணும், மாலை கொடுக்கணும், நீ வாட சத்தியான்னு சொல்லி அவங்க மாயனை கூட்டிகிட்டு வண்டியில் போயிடுறாங்க. அக்கா எப்படியாவது மாமா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி கொடுக்கா ப்ளீஸ்க்கா அப்படிங்கிறாங்க. என்ன சீதா என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு அவரும் முக்கியம் நீயும் முக்கியம், அவரை பச்சிட்டு என்னால் உங்கள் நேரத்தை நடத்தி வைக்க முடியாதுல்ல. அருணுமே கொஞ்சம் ஒரு விதத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார், மாமாவோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணார், மாமாவுக்கு வந்து பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சுமே மாமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, அதுக்காக தான் அருண் தான் காரணம், நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா நீ மாமா மாதிரியே பேசுவியேக்கா, சரி எல்லாமே என் தலையெழுத்து, எனக்கு இப்போ அப்பா இல்லைங்கிறது ஃபீலிங் எனக்கு இப்போ தான் தெரியுது, 1000 இருந்தாலும் அப்பா மாதிரி எனக்கு வருமா, அப்பானா என்னோட ஆசைக்கு எல்லாத்துக்குமே சமைச்சுப்பார், இப்போ அப்பா இருந்தால் நான் இப்படி அடுத்தவங்கிட்ட என் கல்யாணத்துக்காக சம்மதம் கேட்டிருக்க அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சீதா இப்படிலாம் பேசுகிறேன், நாங்கள் இல்லையா அப்படின்னு, நீங்கள் இருந்தாலும் எனக்கு அப்பா இல்லைங்கிறது எனக்கு இப்போ தான்க்கா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. சரி மீனாக்கு என்ன பேசுன்னு தெரியல, அவங்க சைலண்ட் ஆகிறாங்க. அடுத்து வந்து ஷெட்டை கட்டுறாங்க. ஷெட்டில் முத்தோட ஃப்ரெண்டு எல்லாருமே செல்லில் வந்து அருணோட பேட்டியை பார்க்குறாங்க. பரவாயில்ல இந்த அருண் வந்து துணிச்சல் தானே இந்த பிளக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது முத்து வந்துடுறாரு. அவன் உன்ன மாதிரி தைரியமான பிளக்கு, தனியாக போய் பெரிய கேங்கே பிடிச்சிருக்கான் பாரு, ஒரு லேடியை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிறாங்க. யார் அவன் சொன்னால் பேட்டி கொடுத்தா நீங்கள் நம்பிடுவீங்களா, இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன், அவன் போலீஸ் இல்லடா போய் பேச மாட்டான்டா அவனே. ஆக்சுவலி அங்கே நடந்தது என்ன தெரியுமா, நான் தான் அங்கே இருந்தேன், நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா, நான் தான் அவனுடைய கரெக்டான டைமிங் பார்த்து அந்த திருடனோட மண்டையில் வந்து பாட்டில் போட்டு அடித்தேன், பூச்சாடியை போட்டு, அதனால தான் அந்த லேடியை விட்டா அப்படின்னு எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவனா இவ்வளோ போய் பேசுவானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதை தாண்ட சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அடுத்தவன் செஞ்ச பாராட்டை வந்து தனக்கு பாராட்டை மாற்றிக்கிட்டு தனக்கு வந்து இதில் வந்து பெருசாக ப்ரொமோஷன் வேறு கிடைக்குதுங்கிற மற்ற அவனை விடக்கூடாதுன்ட்டு ஃபோன் போடுறாரு. ஃபோன் நம்பர் எப்படிறான்னு, என்கிட்ட இருக்கிற ஸ்டேஷனில் வாங்கி வச்சிருக்கேன்ட்டு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. உனக்கு அறிவில் வெக்கமாக இல்லை, நான் செஞ்ச ஹெல்ப்பை வந்து நீ கொஞ்சம் கூட இருக்காமல் நீ அதை பாராட்டை எடுத்துக்கிட்டு உனக்கு ப்ரொமோஷன்லாம் பற்றி பேசுகிறேன், நீ பார்த்தியா அதுதான் போலீஸோட திறமை, இதாண்ட போலீஸோட பவர் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். என்னடா அப்படின்னா அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான்டா போலீஸோட பவர்னு சொல்லிட்டு இவனை என்னடா பண்ணுறதுன்னு இவனை ஏதாவது ஒரு குவார்ட்டர் போட்டு அவன் வீட்டில் போய் ரகலை பண்ணாதான்டா சரியாகனு முத்து சொன்னாங்க. வேண்டாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணேன், ஸோ பேசாமல் அமைதியாரு வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆமாடா நீ அமைதியாரடா, அந்த பிரச்சனை பெருசாக வளர்க்காதடா. நெக்ஸ்ட்டு ரோஹிணி மனோஜை கட்டுறாங்க. மனோஜ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ரோஹிணிக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மகேஷா நீ சொன்னது, இவன் கூட அடிக்கடி ஃபோனில் பேசுங்க அப்படின்னு கோமா பேசுறது. என்ன பண்ணுற மகேஷுங்கிறது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் இவரன்னு. அப்படி அப்போ மகேஷுங்கிறது ஒரு கேர்ள் அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு கரெக்டாக அந்த கேர்ளை வந்துடுறாங்க. சாரி ரோஹிணி லேட் ஆச்சுன்னு, சரின்ட்டு வெளியே வம்சமானு சொல்லி ரோஹிணி வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. பார்த்தியா நீ எப்படி என் மேலே இவ்வளோ தூரம் நீ வந்து சந்தேகப்படுற பார்த்தியா, அதெல்லாம் இல்லை, உன் மேலே நான் ரொம்ப லவ்வாக இருக்கேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு